தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, திருப்பூரில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி கணவன் கழுத்தில் கத்தி வைத்து இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், கூடுதல் விவரங்கள் என்ன? பிரகாஷ், திருப்பூர் மாவட்டத்தில் வடமாநில பெண்ணை 3 பேர் வடமாநில இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயது பெண் ஒருவர் தனது கணவருடன் கோயம்புத்தூர் மாவட்டம் தெக்கனூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை சேர வந்துள்ளார். பின்னர் அங்கு வேலை பிடிக்கவில்லை என்று அந்த தம்பதிகள் தங்கள் சொந்த ஊரான ஒடிசா மாநிலத்துக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையம் வந்துள்ளனர். அந்த ரயில் நிலையத்தில் அருகில் இருந்து அதாவது புஷ்பா என்னும் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்த நிலையில் அப்பொழுது அங்கு அறிமுகமான பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிதாம், தனிஷ் மற்றும் முசித் என 3 வடமாநில இளைஞர்களும் அறிமுகமாகியுள்ளனர். அவர்கள் அந்த தம்பதிகளுக்கு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி தாங்கள் இருக்கும் நிறுவனத்தில் அருகில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு உள்ளதாக கூறி அவர்களை தங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு கணவன், மனைவி மற்றும் அந்த குழந்தை என 3 பேரையும் அழைத்து சென்றுள்ளனர். அந்த நிலையில் அந்த வடமாநில இளைஞர்கள் தங்கி இருக்கக்கூடிய அதாவது அறையிலே 6 பேரும் அன்று இரவு நேற்று முன்தினம் இரவு தங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த வடமாநில இளைஞர்கள் 3 பேரும் குறிப்பாக இரவு நேரத்தில் அதாவது அந்த வடமாநில இளைஞர் அதாவது தம்பதியின் கணவருடைய கழுத்தில் மற்றும் அந்த தம்பதி அந்த அவனுடைய மனைவியின் கழுத்திலும் கத்தியை வைத்து மிரட்டி கூட்டு பாலியல் ஒன்றின் பின் ஒன்றாக செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இதைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு காவல் அதாவது காவல்துறையினர் உடனடியாக விரைந்து லட்சுமி நகர் பகுதியில் உள்ள நிதாம், தனிஷ் மற்றும் முசித் என 3 வடமாநில இளைஞர்களையும் தற்பொழுது அந்த அறையிலிருந்து வைத்து கைது செய்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ், இது போன்ற தொடர்ந்து தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமையானது அரங்கேறி வருவது ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து அரங்கேறி வருவது தமிழக அரசும் தொடர்ந்து இதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் இது போல சம்பவங்கள் நடைபெற்று வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது, குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ், கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றிய சாமுவேல்.